வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி பிராந்தியத்தில் இன்று நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை 11 தேர்வு மையங்களில் 5000 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் எழுதி வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மொத்தம் 557 நகரங்களில் மதியம் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை நடக்கிறது. நாடு முழுவதும் 24 லட்சம் மாணவர்கள் இத்தேர்வை எழுதி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள 11 தேர்வு மையங்களில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் 5000 மாணவ மாணவிகள் தேர்வை எழுதி வருகின்றனர். தேர்வு மையத்திற்குள் காலை 11 மணி முதல் மதியம் 1:29 மணி வரை மட்டுமே தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், மொபைல் போன், இதர தடை செய்யப்பட்ட எந்த பொருட்களையும் தேர்வு மையத்திற்கு கொண்டு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மாணவர்களுடன் வந்த பெற்றோர்கள் காத்திருக்க நிழல் பந்தல் மற்றும் குடிநீர் வசதியும் அமைக்கப்பட்டிருந்தது. தேர்வு மையங்களில் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 2 பேரிடம் 89,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சத்யவன் குமார். இவரது மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய நபர் வங்கியிலிருந்து பேசுவதாகவும், உங்களது பழைய டெபிட் கார்டு காலாவதியாகிவிட்டது, புதிய கார்டு வந்துள்ளது, அதற்கு பழைய கார்டின் விவரங்களை கேட்டார். விவரங்களை கொடுத்த பின் மொபைல் எண்ணிற்கு வந்த OTP எண்ணையும் கொடுத்தார். அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 26,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. அதேபோல் ராஜாராமன் என்பவரிடம் பேசிய நபர் வங்கியில் உங்களது காப்பீட்டு திட்டத்தை புதுப்பிக்க வங்கி விவரங்கள், கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டு பெற்றார். பின் மொபைல் எண்ணிற்கு வந்த OTP எண்ணையும் கொடுத்து அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 63,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. இருவரும் அளித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுக்கிரகமூர்த்தியாக இத்தலத்தில் திகழ்வதால் இவ்வாலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வது வழக்கம். மேலும் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷப கொடியை வீதி உலாவாக எடுத்துச் சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்த பின்னர் கொடிமரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதியுலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோடை காலத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் மணிகூண்டு அருகே அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். புதுச்சேரியில் கத்திரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் மணிக்கூண்டு அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் தேசிய அளவிலான 2வது மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் செவிலிய துறையில் தரமான ஆராய்ச்சியின் புதிய முன்னோக்குகள் என்ற தலைப்பில் 2ஆம் தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் தனசேகரன் விழாவினை தொடங்கி வைத்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்து மாநாட்டின் கருப்பொருளை விரிவுபடுத்தினார். விழாவில் பொருளாளர் ராஜராஜன், மருத்துவக் கல்லூரி பதிவாளர் தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் வெங்கடாஜலபதி, செவிலிய கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ்ச்செல்வி மற்றும் கஸ்தூரி காந்தி செவிலிய கல்லூரியின் முதல்வர் புனித ஜோஸ்பின் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை இந்திரா நகர் மற்றும் திருமலையான் நகர் ஆகிய பகுதியில் புதிதாக புத்துமாரியம்மன் நாகாத்தம்மன் ஆலயங்கள் கட்டுவதற்கான பாலஸ்தாபனம் நடைபெற்றது. மடுகரை கிராமம் திருமலையான் நகரில் அமைந்துள்ள புத்துமாரியம்மன் ஆலயத்திற்கும் இந்திரா நகரில் அமைந்துள்ள நாகாத்தம்மன் ஆலயத்திற்கும் புதிதாக கோவில் கட்டுவதற்கான பாலஸ்தாபனம் செய்யப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ பாலவிநாயகர், பாலமுருகன், புத்துமாரியம்மன், நாகாத்தம்மன் மற்றும் பரிகார மூர்த்திகளை முன்வைத்து கணபதி ஹோமம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் ஆலய திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி மற்றும் கோயில் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முருங்கப்பாக்கம் மாணவர்கள் சார்பில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் ரூபாய் 10,000 மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள மாணவர்கள் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ரூபாய் 10,000 வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 10, 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் மேற்படிப்புக்காக குடியிருப்பு மற்றும் சாதி சான்றிதழ் வழங்குவதற்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பு மிகுந்த வரவேற்புக்குரியது. இந்த சான்றிதழ்களை பெறுவதற்கு மாணவர்களும் பெற்றோர்களும் தாலுகா அலுவலகங்களுக்கு நடையாய் நடந்து அலையாய் அலைந்து லஞ்சம் கொடுத்த பின்தான் அச்சான்றிதழ்களை பெற முடியும் என்ற ஒரு அவல நிலைக்கு இன்று ஒரு தீர்வு காணப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக கல்வியாண்டின் தொடக்கத்தில் நிகழும் இந்த சிரமத்தை இதுவரை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அரசு துறையை மக்களுக்கு அருகாமையில் கொண்டு செல்லும் இந்த முயற்சி ஒரு நல்ல அரசாங்கத்தின் அறிகுறியாக தோன்றுகிறது. இந்த சான்றிதழை கிராம அலுவலரே அளிக்கலாம் என்று அதிகாரத்தை பரவலாக்கினால் இன்னும் இது சிறப்பாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். முருங்கப்பாக்கம் மாணவர்கள் சார்பில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் ரூபாய் 10,000 மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள மாணவர்கள் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ரூபாய் 10,000 வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலக்குளம் மின்பாதையில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் நாளை காலை 9 மணி முதல் 5 மணி வரை மூலக்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மூலக்குளம் மின்பாதையில் நாளை பராமரிப்பு பணி நடைபெறுகிறது. இதனையொட்டி நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சண்முகாபுரம், ரமணபுரம், தட்சிணாமூர்த்தி நகர், கேபிஎஸ் நகர், சொக்கநாதன்பேட்டை, கதிர்காமம், திலாசப்பேட்டை, காந்தி நகர், சத்தியமூர்த்தி நகர், கனகநேரி சாலை, ரத்னா நகர், ஆருத்ரா நகர், ஸ்ரீராம் நகர், மருதம் நகர், சத்யசாய் நகர், அம்பாள் நகர், நவசக்தி நகர், திலகர் நகர், மோகன் நகர், SBI காலனி, தந்தை பெரியார் நகர், கணபதி நகர், மணக்குள விநாயகர் நகர், குமரன் நகர், மூகாம்பிகை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 மாத பென்ஷன் தொகையாக 8,965 மீனவ முதியோர்களுக்கு 4.98 கோடி ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மீனவ சமுதாய குடும்பங்களுக்கு முதியோர் பென்ஷன் மீன்வளத்துறை மூலம் வழங்கப்படுகிறது. 50 முதல் 59 வயதிற்கு உட்பட்ட மீனவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய், 60 முதல் 79 வயது வரை 3,000, 80 வயதிற்கு மேல் 4,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இத்தொகை மக்களவைத் தேர்தல் காரணமாக மார்ச் மாதம் வழங்கவில்லை. தேர்தல் முடிந்தும் கூட மீனவர் நலத்துறையில் தேர்தல் விதிகளை காட்டி முதியோர் பென்ஷன் 2 மாதமாக வழங்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த 2 மாதங்களுக்கான பென்ஷன் தொகை நேற்று வங்கிக் கணக்கில் வரவு வைத்து மீன்வளத்துறை உத்தரவிட்டது. இதுகுறித்து மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் செய்திக்குறிப்பில், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் மாதந்தோறும் மீனவ முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய தொகையானது மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கு மொத்தம் 4,98,69,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இதன் மூலம் 8,965 பேர் பயனடைவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.